தாலிபான் அரசாங்கம் ஸ்டாலினின் இந்து விரோத தீய அரசிற்கு சொல்லுகிறேன், இப்படித்தான் செய்தார்கள் உத்தரப்பிரதேசத்திலே. ஆனால் நம் எதிரிகள் இனிமேல் ஆட்சிக்கே வர முடியாது என்ற சூழ்நிலை அங்கே ஏற்பட்டது போல அறுபடை வீட்டிலே முதற்படை வீடான திருப்பரங்குன்றத்தை பங்கு போட அலைகின்ற இந்த ஹிந்து விரோத தீய கூட்டத்திற்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். முதல்ல வந்ததா முருகன் கோவில், இல்ல ஏதோ தர்கா சொல்றீங்களே, அது முன்னாடி வந்ததா? யோசித்து பார்க்கணும். ஏன் இப்பொழுது ஏன் நடக்கிறது? ஸ்டாலின் வரும்பொழுதெல்லாம் இந்துக்களுக்கு எதிராக, திமுக வரும்பொழுதெல்லாம் இந்துக்களுக்கு எதிராக ஏன் நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நான் கேட்கிறேன், இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லட்டும் இந்த ஹிந்து விரோத தீய அரசாங்கமும் இந்த காவல்துறையும். ஏன்னா இந்த காவல்துறை, நான் ஏற்கனவே நேற்று பதிவு போட்டிருந்தேன், எல்லாரும் நமக்கு எதிராக பேசின காவல்துறை அதிகாரிகள் உபயோகப்படுத்தின வார்த்தை, அவங்க சொன்னது எல்லாத்தையும் ரெக்கார்டு பண்ணுங்க. நாளைக்கு ஒரு அதிகாரிக்கு எதிராகவும் ஒரு ஊர்லயும் வழக்கு கொடுக்கணும். ஏன்னா 144 தடை உத்தரவு யார் போடலாம்? மேஜிஸ்ட்ரேட் போடலாம். எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட், கலெக்டர். நான் கேட்கிறேன், இந்த கலெக்டரோட அதிகாரம் திருப்பூருக்கு வர இருக்கா? காரைக்குடி வர இருக்கா? சென்னை வர இருக்கா? இவரோட அதிகாரம் மதுரை மாநகருக்கு உள்ளதான மதுரை கலெக்டரோடு. அப்ப அங்க இருக்கிற காவல்துறையினர் நம்மை கைது செய்கிறார்கள், வீட்டு சிறையில வைக்கிறார்கள் என்றால் அரசியல் சட்டப்பிரிவு 21க்கு விரோதமாக, ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு எதிராக நம்மை சிறை வைத்திருக்கிறார்கள். ஒரு காவல்துறை அதிகாரியையும் கோர்ட்டில் ஏற்ற வேண்டியது நம்மோட கடமை. இது இறுதி பாடம். இந்துக்களை தொடாதே என்றால் நவாஸ்கனி வந்தால் நடுங்குது உங்களுக்கு காலு. மானங்கெட்ட கூட்டம். நவாஸ்கனியின் கைக்கூலியை இன்னைக்கு தமிழகத்தில் ஆட்சியில் இருந்து கொண்டு இன்னைக்கு குறைஞ்சது 5 லட்சம் இந்துக்கள் கூடியிருப்பார்கள். பல்லாயிரக்கணக்கான இந்து நிர்வாகிகள், இந்து அமைப்பை சேர்ந்தவர்கள், இந்து முன்னணி, பாரதிய ஜனதா கட்சி எல்லாரையும் சிறையில் அடைச்சு வச்சிட்டு என்ன பண்றீங்க? இந்த சிக்கந்தர் என்கின்ற நபர் பிறக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு காசி விஸ்வநாதர் கோயில் மேல இருக்கு. நான் மேல ஏறி காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணிட்டு தான் வந்தேன்.